ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு தமிழ் படமாக வந்து ரிலீஸ் ஆன கருப்பு படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் கேரளாவிலேருந்து சென்னைக்கு அப்பாவும் பொண்ணும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வராங்க. அண்ட் அவங்க சென்னை வந்து இறங்கினதுக்கப்புறம் 2 பேர் வந்து அவங்கள வழிமறைச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க. அண்ட் அந்த நகை வந்து இவங்களுக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. அது என்ன எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நகை கொள்ளையடிச்சிட்டதால் அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து 7 கிணறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 60 பவுன் நகை வந்து காணோம், நீங்கள் தான் வந்து இது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களும் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அந்த நகையும் வந்து யார் திருடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அந்த நகையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அப்போ தான் ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, காணாமல் போனது என்னமோ 60 பவுன் நகை, பட் இப்போ கிடச்சிருக்கிறது 45 பவுன் நகை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. மீதி 15 பவுன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இது கிடைச்சதே வந்து பெரிய விஷயம், கிடைச்சதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் இவங்களும் சரி ஓகே வேறு வழியே இல்லாமல் இருக்கிற 45 பவுனையாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அப்போ தான் அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்க மாட்டோம், நீங்கள் கோர்ட் மூலமாக வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் சரி கோர்ட்டில் வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறப்ப தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒருத்தரை சொல்கிறேன், நீங்கள் வந்து அவரை போய் பாருங்கள், அண்ட் அவர் வந்து அந்த கேஸை வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அந்த நபர் தான் வந்து 7 கிணறு கோர்ட்டில் இருக்கிற பேபி கண்ணன் அப்படிங்கிற ஒரு லாயர். ஸோ அவர் வந்து அந்த கோர்ட்டையை வந்து தன் வசமாக வச்சுருக்கிறாரு. அண்ட் ஒரு கரப்டடான ஒரு லாயராகவும் இருக்கார். ஸோ எந்த கேஸாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்காமல் எவ்வளோ இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்தடிச்சு அந்த காசு பணம் எல்லாத்தையும் வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் வந்து பேபி கண்ணன் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து ஆர்ஜே பாலாஜி. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் வந்து பேபி கண்ணனை போய் பார்க்குறாங்க. அண்ட் அவர் வந்து சரி ஓகே இதை வந்து முடிச்சு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை வந்து எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஈஸியாக வந்து முடிக்காமல் இந்த கேஸை வந்து இழுத்தடிச்சிட்டே இருக்காரு. அண்ட் வாய்தா மேலே வாய்தாவாக போயிட்டு ரொம்ப இந்த கேஸ் வந்து இழுத்தடிச்சிட்டே இருக்குது. அண்ட் அப்போ தான் வந்து ஒரு விஷயம் இவங்க அப்பா பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணால் இந்த கேஸ் வந்து சாதாரணமாக வந்து முடியாது, நம்ம தான் வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே இப்படி இருக்கிறப்ப தங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறப்ப தான் வந்து இந்த கேஸை வந்து நேர்மையாக வாதாடி ஜெயிக்கிறதுக்காக ஹீரோவான சூர்யாவை வந்து களத்தில் இறங்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு வக்கீலாக வந்து களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சூர்யா யார், அவர் ஏன் வந்து இந்த கேஸுக்கு மட்டும் வந்து வாதாடணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து அவரால் நேர்மையாக வாதாடி ஜெயிக்க முடிஞ்சுதா இல்லையா, அண்ட் சூர்யா யார், அண்ட் அப்படி வாதாடி ஜெயிக்கிறப்ப இவருக்கு என்னென்னலாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வருது, அண்ட் அதை வந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, கடைசியில் அந்த கேஸ் வந்து அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கேஸ் வந்து அவர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது, அது என்ன கேஸு, அண்ட் அதுலேயாவது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க முடிஞ்சதா இல்லையா, எப்படி ஜெயிக்கிறாரு, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு, ஸோ யார் இந்த பேபி கண்ணன், அண்ட் அவருக்கு எப்படி அந்த கோர்ட் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வந்தது, அண்ட் கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் வந்து திருந்தினாரா இல்லையா, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் பார்ட் வந்து ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட் ஃப்ரம் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதுதான் வந்து படத்துக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கான அந்த போர்ஷனை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு மிரட்டி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ சாய் அபயங்கர் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் அவருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்து எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் சூர்யாவாகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவாகட்டும், அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆடுகளன் நரேன் அண்ட் நட்டி எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நீட்டாக போனாலுமே வந்து செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி வந்து எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு சினிமாட்டிக் லிபர்ட்டி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஓவர் நெடியாகவும் இருந்தது.
என்னடா இது இந்த கதை வந்து எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதையே வந்து அவங்க கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அது இல்லாததால் ஆடியன்ஸ் வந்து சரி என்ன சொல்ல வராங்க, கடைசியில் எப்படி தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சலிப்போடு தான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. பட் நெவர்தலஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். பட் சூர்யா ஃபேன்ஸ் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு நார்மல் நியூட்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு மேலே வந்து கொஞ்சம் தாண்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் சாம்பிளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து நிறையா மூவி ரெஃபரன்சஸ்லாம் வருது. அண்ட் அதெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு சட்டமன்ற சீன் மாதிரி ஒன்று வருது. அண்ட் அந்த சட்டமன்ற சீனில் வந்து அண்ணா ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து கொஞ்சம் கூட முரணே இல்லாமல் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இந்த படத்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து பார்க்குறதுக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து நீட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு டபுள் தமாக்கா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் கண்டிப்பாக இது வந்து அஃப்கோர்ஸ் பிளாக் பஸ்டராக தான் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் நான் நியூட்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தை பார்க்குறப்ப நான் யோசிக்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் யோசிச்சிங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. நான் வந்து எல்லா படத்துலையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. பட் இந்த படத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சொன்ன விதத்துக்கும் செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை கொண்டு போன விதத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அண்டு கிளைமேக்ஸ் வந்து எங்கேயோ கொண்டு போய் இழுத்து கொண்டு வந்து முடித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து நீட்டாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் பேபி கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வில்லனிசம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த வில்லனிசம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி அந்த கேரக்டருக்கு பதில் வேறு யாராவது நடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை வந்து உள்ளார வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு அந்த ஒரு வில்லன் வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மண்டையை சொரிகிற மாதிரி தான் அந்த செகண்ட் ஹாஃபில் இருந்தது. அதை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து நீட்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு விதமாக நான் வந்து சொல்லுவேன். ஒன்று, சூர்யா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறதுல நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போன கதைக்கும் செகண்ட் ஹாஃபில் அவங்க முடித்த விதத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட கால்லேயே வந்து நான் விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.